ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2025 குரூப் 4 கேட்ட ஒரு ஆப்டிடியூட் ரிலேட்டடான ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு 1 + 3 + 5 + up to 55 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம இது என்ன நம்பர் சீரிஸ்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது சிறப்பு தொடர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இது கூட்டுத்தொடர் வரிசையில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொது வடிவம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். a + d a + 2d அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். இது இதுவும் அதே மாதிரி தான். இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஒரு சீரீஸ் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டில் இந்த கிவன், இப்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கிவன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதில் மொதல் உறுப்பு a = 1. ஃபஸ்ட் லெட்டர் நம்ம a அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் லெட்டர் வந்து T2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லெட்டர் இன்னொரு பேர் வந்து T1 = a = 1. ரெண்டாவது உறுப்பு T2 டேர்ம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் 2 அப்படிங்கிறது வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ் வேணும். டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து ரெண்டாவது உறுப்புக்கும் மொதல் உறுப்புக்கும் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் தான் டிஃப்ரென்ஸ். d = 3 - 1 = 2. d கிடச்சிருச்சு, a கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து லாஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் லெட்டரில் L அப்படின்னு சொல்லுவோம். L = 55 லாஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n = L - a/d + 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து SN அப்படிங்கிறது கூடுதல். இந்த தொடரில் உள்ள மொத்த எண்களின் கூடுதல் அப்படிங்கிறதுக்கு SN = n/2 2a + n - 1 × d அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று SN = n/2 a + l. கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஈஸியான ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான், மூணாவது ஃபார்முலா. ஏன்னா நமக்கு a தெரியும், l தெரியும், n நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். n கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா நம்ம மூணாவது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் இந்த ஆன்சர் கூடுதல், இந்த தொடரோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ n = L - a/d + 1 அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலாவில் L லாஸ்ட் உறுப்பு நமக்கு தெரியும். லாஸ்ட் உறுப்பு என்ன? 55. ஃபஸ்ட் உறுப்பு a வந்து எவ்வளோ? 1 / டிஃப்ரென்ஸ் என்ன? 2 நம்பருக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் வந்து 2 + 1. 55 - 1 54/2 + 1. 54/2 27 அப்படின்னு எழுதிக்கலாம் சால்வ் பண்ணி. +1 = 28. இதில் இந்த தொடரில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 28 உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கூடுதல், தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. SN = n/2 a + l. n வந்து 28/2, a வந்து 1, லாஸ்ட் உறுப்பு வந்து 55. 28/2 55 1 56. இது நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 28 2 56. அப்போது 28 × 28 நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 784 வரும். அப்போது இந்த தொடரின் கூடுதலோட வேல்யூ எவ்வளோ? 784. தேங்க்யூ.